ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட்டு தான் பார்க்க போகிறோம். என்னன்றதை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர், கம்மு அண்ட் சிசர். ஓகேவா? மூணையும் பொருள் தான். குயிக்காக செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேப்பர் நான் ஒரு ஷீட் மாதிரி வாங்கியிருக்கேன். எவ்வளோ பெரிய ஷீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையானது வந்து ஒரு ஸ்கொயர் பேப்பர் தான். நான் வந்து இவ்வளோ பெருசு தேவையில்லைன்ட்டு இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இதை வந்து இப்படி நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதை வெட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு ஸ்கொயர் பேப்பர் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஒரு ஃபைவ் பீசஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து நம்ம எந்த சைஸில் நமக்கு இந்த இது வேணுமோ அந்த சைஸில் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது ஒரு ஸ்கொயரு. இப்போ நம்ம சென்டரில் ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பேக் சைடு ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்ல, நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பேப்பர் ஒர்க்கில் வந்து இந்த க்ரீஸிங் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஃபோல்ட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த க்ரீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் வந்து இந்த கார்னரில் கரெக்டாக வச்சு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியான, எல்லாமே ட்ரையாங்கிள் தான், ஈஸியானது, ரொம்ப ஈஸியானது. பாருங்கள், அடுத்து அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் நம்ம இப்படி க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த க்ரீஸுன்றது என்னென்னா இந்த இது இப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த இதுதான் க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்போ இந்த ஷார்ப்பான கார்னர்ஸ்லாம் ஷார்ப்பாக வந்தால் தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃபோல்டிங். இப்போ பார்த்தீங்களா, ஈஸியாக தான். மேலே 2 ஃபோல்டிங், கீழே மீதி உள்ளதை இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நேராக வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் அந்த கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோடில் வச்சு இந்த ஷார்ப்பான எட்ஜை இப்படி பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம் ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கனக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயரில் வந்து நம்ம கம் ஒட்டிக்கலாம். கம் போட்டுக்கணும். கொஞ்சம் இது வந்து பேப்பர்னால நம்ம லைட்டாக கம் போட்டாலே போதும். ஆனால் கார்னர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த கார்னர்லாம் ஷார்ப்பாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். தடவிக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோன்னா இது நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா பேப்பர் டு பேப்பர்னும் போது நமக்கு ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம் ஒட்டிருச்சு. இப்போ இப்படி வந்து பீஸ் வரும். இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க எல்லா சைடும். அப்போ இது மாதிரி 5 பீசஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா? ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க 5 பீஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ கெஸ் பண்ணுங்க என்னன்னு. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் தான் செய்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே ஒரு கட்டிங் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த பிளேஸில் நம்ம ஒரு சைடு கம் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அடுத்த பீஸ், அதாவது ஓப்பன் பீஸ் ஓப்பனாக வைக்கணும், க்ளோஸ் பீஸ் க்ளோஸாக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கரெக்டாக ஒட்டணும். அப்போ தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். நம்ம நார்மலாக இப்படி கூட ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 பீஸையும் நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினோடனே ஃபைனல் லுக்கை பாருங்கள். இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்டார் ரொம்ப அழகாக வந்திருக்குது. அடுத்து ஃபைனல் கடைசியாகவும் இதையும் ஒட்டிடலாம். ஒரு சிலர் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணுன்னா இங்கனக்குள்ள ஒரு ரோப் கொடுத்துட்டு நம்ம ஒட்டாமல் இந்த இடத்துல ரோப்பை மட்டும் ஒட்டிட்டோன்னா இந்த சைடு கட்டி தொங்க விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ ரோப் கொடுக்கல, நம்ம வந்து ஒட்ட தான் போகிறோம். ஓகேவா? இந்த ஃபைனலையும் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, ஃபைனல் லுக் இதுதான். கிறிஸ்மஸுக்கு
ஸ்டார். ஓகேவா? நீங்களும் இது பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.